இன்றைக்கி அமாவாசை பூஜை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்படி தான் எப்பயுமே பண்ணுவேன். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன். அதனால் யார் ஏதாவது குறைந்தா சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். உப்பு போட்டுட்டேன், ஸ்வீட் வச்சுருக்கேன், வடை. ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி மறந்துட்டேன். அடுத்து அவரைக்காய் பொரியல் போட்டுக்கலாம். சாப்பாடு, குழம்பு, பருப்பு சாம்பார், கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு வச்ச சாம்பார். அமாவாசைக்கு பெரியவங்களுக்கு வீட்டில், அதாவது முன்னோர்கள் இறந்துருப்பாங்கள்ல, அப்பா அம்மா தாத்தா பாட்டி, இவங்களுக்கெல்லாம் நாம் செய்வாங்க. ஸோ கர்நாடகாவில் இதை பற்றி அந்தளவுக்கு ஸ்பெஷல் கிடையாது. அம்மா எங்களை தமிழ்நாட்டில் கட்டி கொடுத்ததால இந்த பழக்கம் இப்போதைக்கு ஒரு 17 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் படையலுக்கு வச்சது, நானும் எங்கள் வீட்டுக்காரும் விரதம் இருப்போம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும். அந்த விரதத்தை முடிச்சுட்டு இங்கே வச்சுருக்கிற சாப்பாட்டில் என்னென்ன வச்சுருக்கோமோ அத்தனையும் எடுத்துட்டு கொஞ்சமாக வேறு இலையில காக்காக்கு கொண்டு போய் வச்சுருவோம். அதுக்கப்புறம் அந்த இலையில் இருக்கிற சாப்பாடு நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். ஆனால் இப்போ திடீர்னு நீங்கள் எங்கள் ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டோம், எங்கள் வீட்டுக்காரோட அக்கா வீட்டுக்கு. அவங்க இதில் வச்ச சாப்பாடு சாப்பிடக்கூடாது, நீ காக்காக்கு வச்சிருமா அப்படின்னு சொல்லி எங்கள் ஆண்டி சொல்லிட்டாங்க. இல்லை ஆண்டி, நாங்கள் இப்படி தான் செஞ்சிட்ருந்தோம் இவ்வளோ நாளான்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் இப்படி தான், அது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன், எப்படா என்ன அப்படின்னு. எங்கள் மாமியார் மாமனார், எங்கள் வீட்டுக்காரோட அப்பா அம்மாவுக்கு இந்த பூஜை. இப்போ இது இங்கே நாங்கள் 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷமாக நாங்கள் போடுற படையல் காக்காக்கு தான் வச்சிட்ருக்கோம். நானும் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடவே இல்லை. ஏதாவது உங்களுக்கு ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னா சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். சாப்பிட்றதா சாப்பிடக்கூடாதான்னு தெரியல, கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், சாப்பிட்லாம் வேண்டாம் அப்படின்னு. இது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். ஏன்னா இந்த விஷயத்தில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது எனக்கு. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி எது தப்பு எதுன்னு சொல்லுங்கள், நான் திருப்பிக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நான் செய்கிறேன் சொல்கிற மாதிரி. நான் இப்படி தான் பண்ணுவேன். பாய்.